ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் பிரியாணி, அதுவும் சீரக சம்பா அரிசியில் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அரிசியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் சொல்கிற அளவை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி வீட்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உதிரியாக செம்ம டேஸ்ட்டான பிரியாணி நீங்கள் வீட்டிலே சாப்பிட்லாம். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5-6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பிரியாணியில் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான், நம்ம மிளகாய் பொடி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால 5-6 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க. 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அதை வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். ஒரு சின்ன சைஸ் தக்காளி அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கை அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 4 பட்டை எடுத்து இந்த மாதிரி சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. 1 நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இதில் பட்டை மட்டும்தான் நம்ம கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கோம், மீதி எல்லாமே கொஞ்சம் தான் எடுத்திருக்கோம். இது நம்ம அரைச்சி எடுத்தோன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா கிடைக்கும். உங்களுக்கு அதை விட அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கேற்றாப்புல பட்டை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுக்கேற்றாப்புல கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே 1-2 அதிகமாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிற அரிசி அளவுக்கு இந்த 3 டேபிள் ஸ்பூன் மசாலா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை அரிசி இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஏற்றாப்புல மசாலாவும் கொஞ்சம் அதிகமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்காக ஒரு பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 மூடி தேங்காய் எடுத்து அதில் அப்படி நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸில் 2 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.25 தண்ணி எடுத்தால் தான் நல்லா குழையாமல் தனித்தனியாக வரும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற பிராண்ட் தான் எப்பொழுதும் வாங்கி யூஸ் பண்ணுவேன். நீங்கள் லூஸில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், அதுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படலாம். அதனால் நல்லா பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கோங்க. பிரியாணிக்காக நல்லா மட்டனை இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இது 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இதை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கழுவியாச்சு. இதை தனியாக வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். ஒரு குக்கரில் இதை மாற்றிக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அது நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது மேலே எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 6 விசில் விட்டேன். நீங்கள் உங்கள் கறியை பொறுத்து நீங்கள் அதை வேக வச்சுக்கோங்க. ஒரு 90% வேகிற மாதிரி அதை வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 6 விசில் விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு. இந்த சூப்பை நம்ம அப்படியே வச்சுருக்கலாம். பிரியாணி செய்யும்போது இதையும் சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஓரளவு சூடானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க பிரியாணி இலையை அதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பிரியாணி மசாலாவும் சேர்த்துடலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா சேர்த்திங்கன்னா அது சீக்கிரம் கருகிரும், நம்மளுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், அதோட கலர் மாறிடுச்சு. நீங்கள் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. கரெக்டாக அதை சிம்மில் வச்சு 1-2 நிமிஷம் மட்டும் கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். வெங்காயத்தை உங்களால் எந்த அளவு வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கிக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் நேரம் எடுத்து நம்ம பொறுமையாக பண்ணால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிரியாணி மசாலாவும் கரெக்டாக அளவாக சேருங்க. 2 கப் அரிசிக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் இந்த மசாலா சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் நல்லா இருக்காது, கம்மியாக சேர்த்தாலும் நல்லா இருக்காது. கரெக்டாக 2 கப் அரிசிக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு. இந்தளவு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நம்ம வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கிட்டு இருக்கிறதுனால அதில் அடியில் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி தெரியும். நம்ம அடுத்தடுத்து தக்காளி, கறியெல்லாம் சேர்க்கும்போது அது எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம்.
பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க கறியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே கறியில் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கறியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அடியில் எதுவும் பிடிக்காமல் ஃபுல்லாக சேர்த்து நம்ம ஈஸியாக அதை வதக்கிடலாம். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வச்சுருந்த சாறையும் அதில் சேர்த்துடலாம். எனக்கு ஏற்கனவே கறி நல்லா வெந்துருச்சு. அதனால் நான் இதை ஃபுல்லாக சேர்க்க போகிறதில்ல. பாதி அளவு சாறை மட்டும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அதை கொதிக்க வைக்க போகிறேன். உங்களுக்கு கறி இன்னும் கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல் சாறையும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா அதை கொதிக்க விட்டுருங்க. அந்த சாறுலேயே அது நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த சாறு எல்லாமே நல்லா வத்திருச்சு. நல்லா இந்த அளவு சாறு வத்தினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை அதில் சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு அந்த கறியோட நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எக்ஸ்ட்ரா பெருசாக ஒன்றும் தண்ணி இல்லை. இதில் 1 கப் அரிசிக்கு 1.25 அளவு தேங்காய் பாலை சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணியே இல்லை. நம்ம 2 கப் அளவு அரிசி எடுத்ததுனால 3.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு 2.5 கப் அளவு தேங்காய் பால் இருந்துச்சு. நீங்கள் மீதி 1 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். என்கிட்ட சாறு மீதி இருந்ததுனால அந்த சாறை நான் மீதி 1 கப்புக்கு சேர்த்துக்கிட்டேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா 2 கப் அரிசிக்கு 3.5 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் சாறும் கலந்து சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே அப்பப்போ உப்பு சேர்த்துட்டோம். அதனால கவனமாக செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அரிசிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை லைட்டாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியணும். அப்போ தான் நம்மளுக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்துருச்சு. 5 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால மேலே இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு பொறுமையாக அதை மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் மசாலா ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மெதுவாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தாவே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஹாட் பேக்கு நம்ம மாற்றிக்கலாம்.
அவ்வளோதாங்க, செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக நம்மளுக்கு சீரக சம்பா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் சீரக சம்பாவில் பிரியாணி சாப்பிட்டது இல்லைன்னா இதே மாதிரி வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஹோட்டலுக்கு போய் கூட பிரியாணி சாப்பிட மாட்டீங்க. பாஸ்மதி அரிசியில் பண்ணுற பிரியாணிலாம் இதுக்கு முன்னாடி நிற்க கூட முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாரும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.